சார். ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஓகே சார். ஆடியோ கிளியரா இருக்கு சார். 12 நீங்க பேசலாம். ஓ ஓகே சார். 12 என்கின்ஸ் வந்து நிலையில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு என்கின்ஸ்க்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கும். அதை மைண்ட்ல முதல்ல ஏத்திக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பிரீஃபா உள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிச்சிலியா கேட்டிகுவா அப்படின்னு நினைவுக்கு என்ன வரும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். டாக்டர் தான் சொல்லுவா, எப்போ சொல்லுவாங்க அதே மாதிரி தான். அடுத்து துப்பி இந்தியன்ஸ் நினைப்பு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் உள்ள போகலாம். இப்ப இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா மக்களை பற்றி ஆராய்ச்சிக்காக அமேசான் காட்டில் உள்ள பிரேசிலுக்கு போகிறாங்க. அங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா துப்பி இந்தியன் சொல்றாங்க. அவங்க பார்த்தா வாட்டச்சாட்டமா திலகாதிகமா தோல் பார்த்தா ஷைனிங் பார்க்க பளபளப்பா இருக்காங்க. ஆள் நல்ல ஹைட் வெயிட்டா இருக்காங்க. 80 வயசு உள்ள ஆள் பார்த்தா கூட 50 வயசுல எப்படி இருப்போமோ அந்த எனர்ஜியோட இருக்காங்க. அவங்கள எப்படின்னா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பற்றி ஒரு ஆராயும் போது அவங்க கூடயே பழகும் போது தான் தெரியுது அவங்க ஒரு மூலிகையை வந்து நல்ல கடவுள் மாதிரி, அதாவது தெய்வ மொழி சொல்லக்கூடிய டிச்சிலியா கேட்லிகுவாங்கிற ஒரு மூலிகையை வந்து டீக்கு சமையலுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதை இவங்க எடுத்ததுனாலதான் இவங்களுடைய தோட்டத்திலேயே ஒரு மாற்றம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மூலிகைகள் என்னதான் இருக்குன்னு ஆராயும் போது பார்த்தா இதுல வந்து அளவுக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ், ஆன்டிபயோட்டிக், மல்டி மினரல்ஸ் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அது இருக்குது. மெயினா பார்த்தோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு, அதாவது மத்திய நரம்பு மண்டலத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதாவது மூளையில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது மூளை வந்து மூளை, செரிபுரம், ஸ்பைனல் கார்டு, டிஸ்க் எல்லாமே சிஎன்எஸ்ல வந்துடும் நமக்கு. இப்ப இதற்கு உண்டான டானிக்னு கூட இந்த டெச்சலியா கேட்டிகாவை சொல்லலாம். மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகிறனா அதனால் உண்டாகும் பாராலிசிஸ் சொல்லக்கூடிய முடக்குவாதம், அப்புறம் மூட்டு வலி, பார்க்கின்சன், கை கால் எட்டு நடுக்க இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை இது செஞ்சு கொடுக்குது. அப்புறம் மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கிறது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யும், ஆண் பெண் இருபாலருக்கும் பால் நோய் தூண்டக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, ட்ரிச்சிலா கேட்டிகுவா. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பார்த்தோம்னா செரினா ரெப்பன்ஸ். செரினா ரெப்பன்ஸ் நமக்கு என்ன வரும்னா பிபிஹெச்னு சொல்லப்படுகின்ற இந்த ப்ராஸ்டல் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது நினைச்சுக்கலாம். அடுத்து லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு வந்து குறைச்சு அருமையா செயல்பட்டு கொடுக்குது, குறைபாடு இல்லாமல் பார்த்துக்குது. பெண்களுக்கு பிசிஓடி சொல்லலாம். இப்போ இதை கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம்னா செரினா ரெப்பன்ஸ் சொன்னோம்னா இது வந்து தென்கிழக்கு அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பனை மரத்து வகையாகும். உயரம் பார்த்தா ஒரு 6 அடி முதல் 10 அடி வரை வளரக்கூடியது. பிபிஹெச்னு சொல்லப்படுகின்ற பிகினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா என்று அழைக்கப்படுகின்ற ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது வீக்கத்தை குறைக்கும். இப்ப ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு 11 கிராம் இருக்கும், சைஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆண்களின் முக்கிய உறுப்புகளில் இதுவும் ஒன்று. இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிளாண்டு வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து சுரக்கும். அந்த ஃப்ளூயிடை சுரக்குமா அப்போ வந்து ஆண்களுடைய விரைப்பையிலிருந்து உருவாகும் விந்தணுக்கள் இந்த ஃப்ளூயிடு வழியாக தான் கடந்து போகணும். அப்ப அந்த ஃப்ளூயிட்ல இது மிக்ஸ் ஆகும் போது இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இந்த ஃப்ளூயிடு. அப்ப இது என்ன பண்ணுவோம், இந்த பெண்களுக்குள்ள கருப்பைக்குள்ள விந்தணுக்கள் செல்லும் போது அங்க ஒரு 5 நாள் வரை உயிரோட இருக்கும், இந்த விந்தணுக்கள் இருக்கும். இதன் மூலம் தான் கரு உண்டாகிறது. மற்ற பயன்கள் பார்த்தோம்னா சிறுநீரக தொற்று அலர்ஜியை சரி செய்யும், நுரையீரலில் ஏற்படும் பிரச்சனைகளான சளி, இருமல், ஆஸ்துமா சரி செய்யும், ஈவன் டிபி கூட கொடுக்கலாம். நம்ம ஆண்களின் ஸ்வம் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆண்களின் இளவயது முடிவு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சொட்ட, சில விஷயம் அதாவது ஜீன்ஸ் வரையும் சொட்ட வரும். அது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேர் தண்ணி மாறுறது, அதனால கூட இளவயது முடிவு உதிர்வும் அது சரி பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பையில் ஏற்படும் பிசிஓடின்னு சொல்லப்படுகின்ற நீர்க்கட்டி பிரச்சனை மற்றும் வெள்ளைப்படலை குறைக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்து முகத்தில் முடி வளர்தல் போன்றவற்றை சரி செய்யும். அடுத்து ஒற்றை தலைவின்னு சொல்லப்படுகின்ற மைக்ரேனை சரி செய்யும், தைராய்டு ப்ராப்ளம் மற்றும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு வழிவகை செய்கிறது, மசில்ஸ் குரோத்துக்கும் இது பயன்படுகிறது. அடுத்து மூன்றாவது மூலிகைன்னு பார்த்தோம்னா குர்குபிட்டா மொசட்டா. இது வந்து செல்லுலார் பவர். செல்லுலார் பவர் ஃபுல் எனர்ஜின்னு அர்த்தம். அது வந்து கல்யாண பூசணிக்காய் வகையை சேர்ந்தது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது. இதனை செல்லுலார் பவர் ஹவுஸ் சொல்லலாம். செல்லுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களை கொடுக்கிறது. இந்த மூலிகையில் அதிகப்படியான விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஜிங்க், மினரல்ஸ், பாஸ்பரஸ், கால்சியம் இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறது. இதன் பயன் பார்த்தோம்னா கண், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யும், மாலக்கின் பிரச்சனை சரி செய்யும், இதே ஹெல்த்துக்கு உகந்தது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை ரத்த குழாயில் சேராமல் பார்த்து கொண்டு பிபி குறைச்சு ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கிறது.
ஸ்கின்னில் உருவாகும் ட்ரைனஸ் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வறண்டத்தன்மை இருக்கும் அது. அப்புறம் அக்கி பிரச்சனையும் குறைச்சி கொடுக்குது. வயதான தோற்றத்தை குறைத்து இளமையான பொலிவான அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஃபைபர் உள்ளதால் வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், செரிமான பிரச்சனை, மோசன் பிரச்சனை, பைல்ஸ் இது மாதிரி எல்லாமே எல்லாம் பார்த்துக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். அதாவது அப்பர் வெயிட்டை வந்து நார்மலாக கொண்டாந்து கொடுக்கும், லோவர் வெயிட்டையும் நார்மலாக கொண்டாந்து கொடுக்கும். கேன்சர் வரக்கூடிய தன்மையை குறைக்கும். ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கிறது. லிவரின் ஃபங்க்ஷனை மேம்படுத்தும். லிவர் வீக்கத்தை குறைத்து கொடுக்கிறது. போன் ஹெல்த்தை மேம்படுத்தும். அடுத்து 4வது மூலிகைன்னு பார்த்தோம்னா பஞ்சர் வைன். பஞ்சர் வைனாலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி ஹெல்த்துக்கு பார்த்துக்கலாம். அடுத்து இருபாலருக்கும் தேவையான பாலுணர்வை தூண்டக்கூடியது. ஆண்களின் விந்தன் உற்பத்தியை அதிகப்படுத்தும். பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும். அது பிரீஃபா பார்த்தோம்னா பஞ்சர் வைன் சொன்னா நெரிஞ்சில் முள்ளாகும். இதனுடைய மெயின் யூஸ்ன்னு சொன்னோம்னா சிறுநீரகத்துக்கு உகந்த ஒன்று. சிறுநீரகம் என்றாலே சிறுநீரக கல்லை கரைத்து, அதாவது சிறுநீரக கல் சேராமல் பார்க்கும். சேர்ந்தாலுமே அதை கரைத்து வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த பஞ்சர் வைன். அடுத்து கிட்னியில் சிறுநீரை பெருக்கி கழிவுகளை வெளியேற்றும். இருவருக்கும் பாலுணர்வை தூண்டக்கூடியது. ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டிரோனை ஹார்மோனை ஸ்டிமுலேட் செய்து வீரியமிக்க விந்தணுக்களை உருவாக்குகின்றது. பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை ஸ்டிமுலேட் செய்து கொடுக்கும். பிசிஓடி என்கிற நீர்க்கட்டி பிரச்சனையை சரி செய்து கொடுக்கிறது. மலட்டுத்தன்மை இருவருக்கும் நீக்கி கொடுக்கிறது. பெண்களின் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்துகிறது. கெட்ட கொழுப்பை கரைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்துகிறது. கிட்னியின் மெயின் யூஸ்ன்னு சொல்லும் போது அது உள்ள கிரியாட்டின் அளவையும் யூரிக் ஆசிட் அளவையும் கண்ட்ரோல் செய்து வைத்துக் கொள்கிறது. குழந்தை பேருக்கு மிக முக்கியமான பங்குகின்றது. இதயத்தில் கொழுப்படியாமல் பாதுகாக்கிறது. அடுத்து 5வது மூலிகைன்னு பார்த்தோம்னா ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். செல்களுடைய புதுப்பிப்பு சொல்லாத செல்கள் உடம்புல அந்த செல்கள் பூராமே புதுப்பிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்னாலே அழிந்து போன பழையக்கு இணையான புது செல்லை இளமை கால செல்கள் போல் கொடுக்கக்கூடிய அபார சக்தி உள்ளது இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். பல்வேறு வகையான செல்களாக வளரக்கூடியது. ஒரு செல் எங்கு உள்ளதோ அந்த உறுப்பு செல்லாகவே அற்புதமாக வளரக்கூடியதுதான் இந்த ஸ்டெம் செல்ஸ். உடலில் உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள உதவுகிறது. இளமையான தோற்றத்தை கொடுத்து அழகை மேம்படுத்துகிறது. சேப்பு வகை பீச் பழத்தில் இருந்து இதை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த காலத்துல தொப்புள் கொடியை காய வைத்து, அதாவது குழந்தை பிறக்குது இல்லையா, அப்ப தொப்புள் கொடியெல்லாம் எல்லா குழந்தையும் பிறக்கும். அந்த தொப்புள் கொடியை வந்து எடுத்து காய வைத்து நுணுக்கி பவுடராக சாயத்தில் வைத்து கட்டி வச்சுவாங்க. எங்க கையில கட்டுவாங்க, இல்லைன்னா எல்பு கட்டி வைப்பாங்க. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு சப்போஸ் இறக்கும் தருவாயில் இருந்தால் கூட இந்த தொப்புள் கொடியை கொப்பு கொடுத்து எந்த ஒரு பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் பழைய செல்லுக்கு பதில் புதிய செல்லாக உருமாறி உயிரையே காப்பாற்றக்கூடிய வல்லமை உடையதுதான் இந்த ஸ்டெம் செல்னு சொல்றாங்க. நம் உடம்பில் ஏற்படும் காயம், தீக்காயத்திற்கு மிக அருமருந்தாக இது செயல்படும். அடுத்து லுக்கிமியான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சருக்கும் பயன்படுகிறது. போன் மேரோயிலும் பழைய செல்களை அழியும் போது இது புது செல்லாக அங்கு உருமாறும். நரம்பு சம்பந்தப்பட்ட பக்கவாதத்திற்கு மிக பயனுள்ளதாக உள்ளது. பாரம்பரியமாக வரக்கூடிய நோய்களையே சரி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது இந்த ஸ்டெம் செல்ஸ். எக்ஸல் மிக்சர் ப்ராடக்டை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது செல்களை எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டு எடுப்பதோடு இளமையை கொடுக்கக்கூடியது இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். அடுத்து 6வது பார்த்தோம்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் வந்து அதே மாதிரி, அதாவது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸோட சேம் கான்செப்ட் தான் இருக்கும். சில விஷயங்கள் மாற்றம் இருக்கும். இதுவும் செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்பது அரிய வகை ஸ்விஸ் ஆப்பிளான மாலஸ் டொமஸ்டிகா மரங்களில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் தாவர ஸ்டெம் செல்ஸ் ஆகும். நம் உடலானது பல கோடி செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களாக மாறி ஒவ்வொரு ஆர்கனும் உருமாறிதான் நம்ம மனித உடலே வந்து மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த பழைய செல்களை புதிய செல்களாக புதுப்பிக்கக்கூடியதான் இந்த ஸ்டெம் செல்ஸ். பயன்கள் பார்த்தோம்னா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு இளமை தோற்றத்தை கொடுக்கிறது. உடல் சரும நலனை பேணி காக்கிறது. முகத்தில் உள்ள கரும்புள்ளைகளை நீக்கி சுருக்கத்தை குறைத்து முகப்பொலிவை கொடுக்கின்றது. ஃபைபர் கண்டென்ட் அதிகப்படியாக உள்ளதால் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மலச்சிக்கல், பைல்ஸ் பிரச்சனை தீர்வாக அமைக்கிறது. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் உடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடலில் ஏற்படும் புண், தீக்காயத்திற்கு எதிராக செயல்பட்டு புதிய செல்களை உற்பத்தி செய்து விரைவில் குணமடை செய்யும். கணையத்தில் பீட்டா செல்களை புதுப்பிப்பதால் சுகர் லெவல் வந்து நன்றாக குறைந்து சுகரில் ஏற்பட்ட புண்ணு கூட ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது.
கேன்சர் செல்களை அழித்து புதிய நோயற்ற செல்களை உருவாக்குகிறது. இந்த கிரீன் ஆப்பிள் எப்படி ஓவரால் நம்ம பார்த்தோம்னா, நம்ம மேனியை மெருகேற்றி பழைய செல்களை அழித்து புதிய செல்களை உற்பத்தி செய்து இளமையை அதிகப்படுத்தி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கறது உடலுக்கு பூராமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது ஒன்று எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படின்னாலும் நினைவுக்கு வருவது ஹனி காட்ஸ் வீட், அது கெட்டி முரட்டு ஆடு. அடுத்து ஆண்களுக்கான விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். பெண்களுடைய மெனோபாஸ் பீரியட்ல வந்து அவங்க ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கும், அதை வந்து பேலன்ஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய அருமையான ஒன்று தான் இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் பார்த்தோம்னா நினைவில் வைத்துக் கொள்ளலாம், இது வந்து ஹனி காட் வீட்னு சொல்லலாம். அப்படின்னா கெட்டி முரட்டுத்தனமான ஆடு என்ற நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஆடுகள் முரட்டுத்தனமாக இருக்கேன்னு ஆராயும் பொழுது இந்த தலைகளை வந்து இந்த ஆடுகள் மேய்வதால் ஏற்பட்டதை அறிகிறார்கள். ஏற்பட்டதுனாலதான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படுது. ரியாக்ஷன் ஆகிட்டு ஆக்ஷனாக மாறுகிறது. இதை நாம் எடுக்கும் பொழுது செக்ஸுவல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் செய்கிறது, உடல் எனர்ஜி லெவலை அதிகரிக்கும், போன் ஹெல்த்துக்கு உகந்தது, ஆன்டி ஏஜிங்காக செயல்படுகிறது, ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்இன்ஃபெக்ஷனாக மாற்றுகிறது, ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷனையும் மாற்றுகிறது. இது ஆண்களுக்கு. அடுத்து பெண்கள் பார்த்தோம்னா மெனோபாஸ் பீரியட்ல நின்ற பெண்ணும் பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் அதை சரி செய்து கொடுக்கும், குறைக்கக்கூடியதால் ஜாயிண்ட் பெயின் மூட்டு வலியை குறைக்கும். அடுத்து பேக் பெயினை குறைக்கும், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைக்கக்கூடியது, ஞாபக சக்தியை அதிகரிக்கும், வலியை குறைக்கிறது. இது வந்து இப்போ வந்து 7 பார்த்துட்டோம். 8வது பார்த்தோம்னா கார்டிசிபிடேஸ். கார்டிசிபிடேஸ்னாலே காளான் வகையை சேர்ந்தது, நினைப்பு வச்சுக்கணும். இது ஹிமாலயன் வயகரன் இந்த கார்டிசிபேட்டை. அடுத்து இந்த கார்டிசிபிடேஸ் என்பது ஒரு காளான் வகையை சேர்ந்தது, அருணாச்சலம் மாநிலத்தில் விளையக்கூடிய ஒன்று. ஹிமாலயன் வயகரான்னு சொல்றாங்க. அதாவது அப்படின்னாலே வயகரானே நம்ம பாலுணர்வு நினைப்பு வரும். இந்த பாலுணர்வை கூட்டக்கூடிய அபார சக்தி உடையது. இது வந்து 1 கிலோ பாலில் நமக்கு 10 லட்சம் மேல விலை விற்கிறாங்க. இதை எனர்ஜி லெவல் அதிகரிக்கிறது, ஆன்டி ஏஜிங்காக செயல்படுகிறது, செக்ஸுவல் ஃபீலிங் அதிகப்படுத்தும், ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கிட்னி ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கின்றது, கேன்சர் வராமல் தடுக்கிறது, லிவர் ஹெல்த்துக்கு அருமையாக வேலை செஞ்சு கொடுக்கிறது, ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படுத்தி மொட்டிலிட்டியை அதிகப்படுத்தும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கிறது இந்த கார்டிசிபேட். அடுத்து 9வது ஸ்டீவியா ரெபுடியானா. அந்த ஸ்டீவியா ரெபுடியானாலே சுகர் நோய்களுக்கு உகந்தது, எல்லா வீக்கத்தையும் குணப்படுத்தும், சுவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஸ்டீவியா ரெபுடியானா. ஸ்டீவியா ரெபுடியானாங்கிறது கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் இல்லாத அமிர்த செடி என கூறலாம். இதை வந்து சீனி துளசி, சர்க்கரை துளசி என அழைக்கின்றார்கள். சர்க்கரையை விட 50 முதல் 300 மடங்கு அதிக இனிப்பு சுவை உடையது. சர்க்கரை நோய்களுக்கு இதை கொள்வதால் அவர்களுக்கு சுகர் லெவல் ஏறாது, நார்மலா இருக்கும். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தோம்னா பராகுவே, பிரேசிலில் அதிகம் வளர்க்குறாங்க. இந்தியாவில் மகாராஷ்டிராவில் 3 அடி வரை வளரக்கூடிய ஒரு தாவரம். அடுத்து இதனுடைய இலையில் வந்து கார்போஹைட்ரேட், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின்ஸ் உள்ளது. இதனுடைய இலையை வந்து தினம் 2 சாப்பிட்டு வந்தாலேயே தோல்வியாதி மறையக்கூடிய அருமையான ஒன்று. கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதால் பிபி கண்ட்ரோலாக வைத்திருக்க உதவுகிறது. வாய்ப்புண் மற்றும் வாய் துர்நாற்றம், வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்யும், வீக்கத்தை கட்டுப்படுத்தும், இதய வீக்கம், ஹார்ட் வீக்கம், கைகால்கள் ஏற்படும் முடக்குவாதம், நுரையீரல் வீக்கம் குறைக்கிறது, இதய படபடப்பை குறைக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது, புண்களை சரி செய்து வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் செஞ்சு கொடுக்கிறது, பற்களுடைய ஈறுகளை வலுவடை செய்கின்றது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சுவைக்காக இந்த ஸ்டீவியா ரெபுடியானாவை பயன்படுத்துகிறார்கள். சாக்லேட், ஐஸ்கிரீம் உட்பட ஸ்கின் கேரில் பல வகையான கிரீம்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அடுத்து பார்த்தோம்னா பேசிஃப்ளோரா. இந்த பேசிஃப்ளோரானால நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரணும். அடுத்து ஏடிஹெச்னு சொல்லப்படுகிற ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைச்சி கொடுக்கும், நல்ல அருமையான உறக்கத்தை கொடுக்கும் இந்த பேசிஃப்ளோரா. பேசிஃப்ளோரா என்பது ஒயிட் பர்பிள் கலந்த ஒரு வகை பூ. இது தென்கிழக்கு வட அமெரிக்கா இதனுடைய பூர்வீகம். 10 முதல் 25 மீட்டர் வரை வளரக்கூடியது, செடியில் பூக்கும் பூ வகை இது. இதை சிறுபோனி காளின்னு சொல்றாங்க, அது ஃபேஷன் ஃப்ளவர்னு சொல்றாங்க. என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா இதுல வந்து விட்டமின் ஏ, இ, அல்கலைட்ஸ், ஃப்ளோரைட்ஸ் போன்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ் உள்ளது. இது நர்வ் டிரான்ஸ்மிட்டராக நரம்பில் சென்று வேலை செய்யக்கூடிய அருமையான ஒன்று. அடுத்து ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய கவன குறைவு ஹைப்பர் ஆக்டிவிட்டியை சரி செய்யும். அதாவது இவர்களின் மூளை செயல்திறன் நார்மலை விட அதிகமாக, அதாவது அப்பர் ஆக்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, ஹைப்பரா இருக்கும், அங்கே இருக்கும், ஒரு வித பதற்றமாக இருக்கும்,
நார்மலா இருக்க மாட்டாங்க. ஏதாவது சிந்தனைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்க தூக்கமே சரியா இருக்காது. இவங்க ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அப்நார்மலா இருக்கும். அப்ப வீட்ட வச்சு பாதுகாக்கிறது சிரமமா இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இவங்கள வந்து மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி, ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய அருமையான தவறு இந்த பேட்ச் ஃப்ளோரா. அவங்க மட்டும் எடுக்கணுமா? கிடையாது. நம்ம மற்றவங்க நம்மளும் எடுக்கும்போது மிகச் சரியான சிறப்பான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒன்று. ஸ்ட்ரெஸ் என்கிற மன அழுத்தத்தை குறைக்கிறது. மசில்ஸ் பெயின், கை கால்லாம் கொரக்குழி சொல்லுவாங்க. அதாவது அந்த மசில்ஸோட பெயின் தான் அது. அதையும் சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து பெண்களுக்கு 50 வயதுக்கு மேல் மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்ப இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதை பேலன்ஸ் செய்து அவங்களுக்கு அருமையாக ரிசல்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ளதால் இரைப்பை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யும். அடுத்து டயூரிட்டிக் என்று சொல்லப்படுகின்ற சிறுநீர் உற்பத்தியை அதிகப்படுத்தும். அடுத்து மலட்டுத்தன்மை பிரச்சனை சரி செய்து கொடுக்கும். ரத்தத்தில் உள்ள விஷத்தை முறிக்கக்கூடியது. பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுகிறது. அறுவை சிகிச்சையின் போது சிகிச்சைக்கு முந்தைய பதட்டம், அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் யாருக்குமே. டாக்டர் ஃப்ரீயா இருப்பாங்க, பட் அது பண்ணக்கூடிய அது நபர் இருக்காங்க இல்லையா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தை குறைப்பதற்காக அங்க அந்த இன்ஜெக்ஷன்ல வந்து இந்த பேசிஃப்ளோரை பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜெபடிகபா. ஜெபடிகபானாலே பிரேசில் நாட்டு திராட்சை மரம் நட்பு வச்சுக்கணும். அப்ப இந்த பிரேசில் நாட்டு திராட்சை மரமா நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். குருவிகம் பார்த்தா பிரேசில், சவுத் அமெரிக்கா. இது வந்து டார்க் பர்பிள் நிறமுடையது. இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், மினரல்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ், விட்டமின் சி, கால்சியம், அயன், பொட்டாசியம் இத்தனை அருமையான சத்துக்கள் உள்ளது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா 150 அடி வரை வளரக்கூடிய மிகப்பெரிய மரம். இதோட பழம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். பார்ப்பது நல்ல அருமையான சுவையாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஜூஸ், ஜாம்ப், வைன்ல கூட இது வந்து ஒயின்ல கூட உற்பத்தி பயன்படுத்துறாங்க இந்த ஜெபடிகா பழத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு அதிகப்படுத்தும். கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த கொலாஜின் உற்பத்தி அதிகப்படுத்தினாலே ஸ்கின்னோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்று. அடுத்து டயபெட்டிக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒபிசிட்டியை குறைக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பயன்படுகிறது. ஹார்ட் ஹெல்த், டென்ஷன் ஃப்ரீ, அதாவது பதட்டமா இருப்போம் இல்லையா, டென்ஷன் அதை குறைச்சு கொடுக்கிறது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுகிறது. கட் ஹெல்த்துக்கு பயன்படும். அடுத்து குட் பாக்டீரியாவை மேம்படுத்தக்கூடியது. ஃபைபர் அதிகம் உள்ளதால் மோசன் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கும், மூளை பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கும், செரிமான பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கும், அனைத்து வித பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கிறது. அடுத்து ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். உடல் வீக்கத்தை குறைக்கும். போன் ஸ்ட்ரென்த்தை வந்து பாதுகாத்து கொடுக்கும். மற்றும் மூட்டு வலி, கை கால் வலி அனைத்து வழியும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஜெபடிகபா. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், 12வது இன்கிரியன்ஸ் பிளிகியா. பிளிகியான்னு என்ன பண்ண ஹக்கி ஆப்பிள், அதாவது பேரிக்காய் சைஸ் உள்ளது ஒரு ஹக்கி ஆப்பிள் அனுப்பி வச்சுக்கணும். இதில் ஆல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிகியானா பேரிக்காய் நிலைப்பு வரணும். ஹக்கி ஆப்பிள்னு அழைப்பார்கள். பூர்வீகம் மேற்கு ஆப்பிரிக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. விட்டமின் ஏ, பி, B1, B6, B12, விட்டமின் சி, அயன், ஃபைபர், ஒமேகா 3, 6, 7, 9, ஃபேட்டி ஆசிட், ஃபிளவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விட்டமின்ஸ் கலந்துருக்கு. இதோட பயன்கள் பார்த்தோம்னா ஆர்பிசி ரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும். இதனால வந்து ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, ஹெச்பின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும், மயக்கம் வரும் அவங்களுக்கு. அப்ப நம்ம எலக்ட்ரின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளிச்சி ஹீமோகுளோபின் அளவு அதிகம் பண்ணி கொடுக்கும். கோல்டு, அதாவது சளி, ஃபீவருக்கு யூஸ் ஆகிறது. எரிமான்னு சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். அடுத்து ஃபிட்ஸ் சொல்லுவாங்க, வலிப்பு சொல்லுவாங்க, காக்கா வலிப்பு சொல்லுவாங்க. அந்த ஃபிட்ஸை சரி பண்ணக்கூடிய ஒன்று. வயிற்றுப்போக்கு, அல்சர் சரி செய்யும். மஸ்குலார் பெயின், ஜாயிண்ட் பெயினையும் குறைக்கும். பெண்களின் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த பிளிகியா. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ளதால் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் சரி செய்யும். பிரெயின் ஃபங்க்ஷன், அதாவது நல்ல பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், ஞாபகத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனையும் சரியாக பாதுகாக்கிறது. கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் குறைத்து குட் கொலஸ்ட்ரால் அதிகம் பண்ணி கொடுக்கும். நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துவதனாலேயே அதிகப்படுத்தி கொடுக்கறதுனாலே ஹார்ட்டுக்கு மிகச்சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்கிறது. கேன்சருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்று. பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு உதவியாக இருக்கிறது. பிளட் சுகரை கண்ட்ரோல் செய்யும். இதுவரை பார்த்தோம்னா ஒரு 12 வித இன்கிரியன்ஸை தொடர்ச்சியா, அதாவது 2 பாயிண்டா சொல்லிட்டு நான் பிரீஃபா சொல்லி கொடுத்துருக்கேன். இதை மைண்ட்ல ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் புரிஞ்சிருக்கேன் என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏன் இதை வந்து எலக்ட்ரிக் மிக்சர்ல இந்த இவ்வளோ இன்கிரியன் கலந்த ஒரு பொருள் எடுக்கணும்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிரைவேட் மார்க்கெட்ல நிறைய கம்பெனிகள் நிறைய வந்து பொருட்கள் கொடுக்குறாங்க.
அதுல பார்த்தோம்னா ஒவ்வொன்றும், அதாவது ஹார்ட்டுக்கு தனியா இருக்கும், பிரெயின் தனியா இருக்கும், கிட்னிக்கு தனியா இருக்கும், போன்கள் தனியா இருக்கும். இப்படி தனித்தனியா நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம வந்து பெருசா ஒண்ணும் சாதிக்கல. அப்ப இதுல 12 வித மூலிகைகள் ஒரே இதுல கலந்து கொடுத்திருக்காங்க எலக்ட்ரிக் மிக்சர்ல. அப்ப இத ஒண்ணு எடுத்தாலே உச்சிந்தலையில இருந்து உள்ளங்கால் உள்ள அனைத்துமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்றனால தாராளமாக 18 வயசுக்கு உள்ள அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். 4 கேட்டகரிக்கு எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் எப்ப சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள், பாலோடு தாய்மார்கள், 18 வயசு கீழே கிடையாது, டயாலிசிஸ் பண்ணவும் கிடையாது. மற்ற எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒன்று. அந்த அளவுக்கு அருமையா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு இந்த நம்ம எலக்ட்ரிக் மிக்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுப்பதனால நமக்கு வந்து பணமும் மிச்சம் பண்ணும். அதாவது நமக்கு வந்து செலவு இல்லாம எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம கஸ்டமர் பார்க்கும்போது முதல் முறை நம்ம வாங்கும்போது நம்ம வந்து 6 மணி கொடுத்து வாங்குறோம். ஒரு கிட் வாங்கிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து மாதம் 2 தடவை நம்ம மட்டுமே 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலே நமக்கு 2 கிட் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 2 கிட் கிடைச்சிரும். அப்ப மாசம் மாசம் 2 பேர் நம்ம வந்து இண்டிவிஜுவலாவும் உள்ள கொண்டாடலாம். நம்ம கீழே டீம் ஒர்க் பண்ணி வரும்போது அது மூலம் இன்கமும் இருக்கு. அப்ப உடல் ஆரோக்கியத்தை ஃப்ரீயாவும் எடுத்துக்கிறோம், இன்கமும் ஃப்ரீயாவும் கிடைக்குது. அப்ப தினம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இதுக்காக நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய உடல் ஆரோக்கியத்தையும் பெறுறோம். அதன் மூலியம் வருமானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து கம்பெனி நம்ம கொடுத்திருக்காங்க. அதனுடைய நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பழனிசாமி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பேச வாய்ப்பு அளித்த மிஸ்டர் பழனிசாமி சார், சாரி மிஸ்டர் ரமேஷ் சார், பிச்சுமுத்து சார் மற்றும் டாக்டர் மோகன் சார் மூவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் எனது வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் சார், சூப்பர், எக்ஸலண்ட். அதாவது ஓப்பனிங் இறங்கி விளையாடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது. எடுத்த உடனே ஏன்னா எவன் பவுலிங் எப்படி வருமோ அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் நம்ம இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் முதல் நாளாக எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக, ஏன்னா நீங்கள் தனியாக ஒரு ப்ராடக்டை சொல்லும்போதே 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துக்கிங்க. 12 ப்ராடக்ட்டையும் 12 வகையான இன்க்ரீடியன்ட்டையும் சொல்கிறதுக்கு சாருக்கு டைம் பத்துமோ அப்படின்னு நினச்சேன். எந்த இடத்துல சுருக்கணும், எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணணும், எந்த அளவுக்கு புரிதல் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸலண்ட்டாக தெள்ள தெளிவாக 12 வகையான இன்க்ரீடியன்ட்டையும் ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப கிரேட் சார். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி வந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இதை வச்சு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் மக்கள் வந்து டயத்துக்கு முடிச்சிருவாங்க சார். ரொம்ப சூப்பராக இருந்தது சார். பர்சனலாகவே உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன பயம் நடக்க இருந்துச்சு, பட் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடுத்து ட்ரைனிங் மேற்கொண்டு என்னை நெருங்கட்டிக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஜூமில் வந்து நம்ம இந்த எக்ஸ்கமெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களை நான் இந்த ட்ரைனிங் பார்த்ததில்ல. இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க. கிரேட் சார், ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ எல்லாருமே கருத்து ஷேர் பண்ணிக்கலாம். சார் வந்து நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஒவ்வொருத்தராக பேசிடுங்க. ஃபைனலாக நம்ம டாக்டர் மோகன் சார் வந்து ஃபைனலாக பேசுவார். நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஃபைனலாக எல்லாருமே பேசிடலாம். ஓகே சார், அன்மியூட் பண்ண முடியலையோ? இப்போ பாருங்க சார். ஓகே ஓகே சார், ஓகே. மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். சார் பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன்? இல்ல, பேசலாம் சார். ஓகே ஓகே. ரமேஷ் சார் சூப்பர் சார். அகில் சார் நல்லாவே எடுத்திருக்கீங்க, அருமையா இருக்கு. அதாவது நம்ம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட்டுருப்போம், லெமன் சாதம் சாப்பிட்டுருப்போம். கல்யாண விருந்து சாப்பிட்றப்ப முழு சத்தம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத 12 வகையான இன்கிரீடியன்ஸ் ஒரே நேரத்துல எடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு அமேசிங்கா கொடுத்துருக்கீங்க. டெய்லி ஒரு சோறு சாப்பிட்டுட்டு கல்யாண விருந்து டெய்லியும் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பர் சார், சூப்பர். அதே சமயத்துல சத்துக்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே டைம்ல ஒரு சிங்கிள் உணவா எடுக்கிற சத்து கிடைக்கிறதும் 12 பொருள் சேர்த்து சத்து கிடைக்கிறதும் பெஸ்டா கிடைக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இன்னைக்கு அருமையா எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல ஷார்ட் டைம் கரெக்ட் டைம்ல இன்னைக்கு பேசுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். அவங்களுக்கு ஷார்ட்டா முடிங்க, எவ்வளவு நேரத்துல முடிச்சுடணும் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயம். முடிச்சு கொடுத்து அந்த டைம்குள்ளார எல்லா விஷயமும் சொல்லணுன்றப்ப நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அருமையா அதையும் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து சூப்பரா எடுத்து எல்லாத்தையும் புரியுற மாதிரி
நீட்டா சொல்லியிருக்கீங்க சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருமையா பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். நன்றி கிரேட் சார், சார். நன்றி. ஓகே ஓகே ரமேஷ் சார். ஓகே சார். ஓகே, சம்பூர்ண மேடம் அடுத்து பேசிடலாம். அடுத்து மற்றவங்க பேசலாம். சம்பூர்ண மேடம், மேடம் வர லேட் ஆகுதுன்னா சத்யராஜன் சார் மைக் ஆன் பண்ணி பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சூப்பரா சூப்பரா எல்லா விளக்கத்தோட நல்லா எல்லாத்துக்கும் பயன்படுறது மாதிரி எனக்கு புரியுற மாதிரி பேசியிருக்காரு. சூப்பர். முதல்ல வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி நாங்களும் பேசணுங்கிறத வந்து ஆர்வத்தோட இருக்கோம் சார். பிளான் சொன்னாரு. தேங்க்யூ, நன்றிங்க சார். ஓகே சார். ஓகே, பழனிசாமி சார் நீங்கள் பேசலாம். கோகோஸ்டில் தான் இருக்கீங்க, பேசலாம் சார். குட் ஈவினிங் டு ஆல். நான் பழனிசாமி பேசுகிறேன். ரமேஷ் பிரபு சார் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள், மேலும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நாங்களும் அடுத்தடுத்த செஷன் இது மாதிரி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அருமையாக இருந்தது செஷன். தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். ஓகே, அடுத்தவங்க சம்பூர்ண மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஜூம்ல இணைந்துள்ள அனைவருக்கும் வந்து மாலை வணக்கம். சார் வந்து கற்றுக் கொடுத்தத நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து சொன்னாங்க. ஆனால் ஒரே டைமில் வந்து கிடைச்சது வந்து மிகவும் அற்புதம். தெள்ள தெளிவாக ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் 12 வகையானதையும் கடகடன்னு தெளிவா சொன்னதுக்கு அகில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பருங்க சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். கிரேட் மேடம். அடுத்து செல்வகுமாரி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குரூப்ல இணைந்த வணக்கம் சார். சூப்பர். அகில் சார் சூப்பரா தெளிவா நல்லா புரியுற மாதிரி நல்லா வேகமா நல்லா சொல்லியிருக்காங்க சார். நல்லா எல்லாத்துக்கும் நல்லா புரியுது. இவ்வளோ ஸ்பீடா வந்து கரெக்டா எல்லாம் கரெக்டா ஒரு இதுல சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். சாருக்கு ஒரு நன்றி. எல்லாம் ஒரே டைம்ல நாங்களும் இதே மாதிரி சொல்லுவோமாங்கிறது தெரியல. கண்டிப்பா ட்ரை பண்றோம் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சொல்லுவீங்க மேடம். அகில் சார் உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. கண்டிப்பா சொல்லுவீங்க. எல்லாருமே பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, அடுத்து பாபு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். மாலை வணக்கம் அனைவருக்கும். ஜூமில் இணைந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். சார் அகில் சார் சொன்னது ப்ராடக்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைச்சது சார். மோகன் சார் எடுத்த மாதிரியே இருந்தது சார். இன்னொரு டாக்டர் உருவான மாதிரியே இருக்கு. நன்றிங்க சார். வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல்ரெடி டாக்டர் மாதிரி தான் சாரும். ஓகே பாபு. ஓகே ஓகே ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா இல்லை டாக்டர் சாருக்கு அழைப்பு கொடுத்துருவோமா? சரி சார், நீங்கள் பேசலாம் சார். மோகன் சார், ஃபைனலாக நீங்கள் உங்களோட க்ளோசிங். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. அகில் சார் வந்து என்ன மாதிரி டிட்டோ ஆகணுங்கிறது தானே என்னோட ஆசை. பாபு சார் சொன்னாரு, பாபுவும் என்ன மாதிரி தான் ஆகணும். அகில் மட்டும் இல்ல, அகில் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அவர் ஆகிறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி வந்து அவரு எனக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. ஆனால் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வரப்போறீங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்க போறேன். பாபு சாரும் பேச போறீங்க, செல்வகுமாரி மேடம், சம்பூர்ணம் எல்லாம் பேசுறீங்கல்ல. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சால் கிடையாது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நல்லா பண்ணுவீங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு இங்கிலீஷ் மீட்டிங் இப்ப நான் அட்டன் பண்ணி தான் அதை ஜம்ப் ஆகி வந்திருக்கேன். நான் ஒரு காலம் எனக்கு இன்னும் இது வரலையே அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் ரமேஷ் சார் கூப்பிட்டாரு, நம்ம இது வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறமேலு அதுல பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸை நம்மளுக்கு யாருமே அதிகம் உச்சரிக்கவும் தெரியல. இவ பாத்தீங்கன்னா தெளிவா அந்த 12 இன்கிரீடியன்ஸை அழகா உச்சரிக்கிறது இல்லாம அது அகில் சார் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே நோட்டு போட்டு தான் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கும் போது அப்படியே என்னை நானே பார்த்த மாதிரியே இருக்குது. நோட்டு போட்டு அப்படிங்களா? வாழ்த்துக்கள். ஆனா அந்த
அந்த டிட்டோ பண்ணணும் அப்படின்னா நோட் போட்டு அவ்வளவு கவனமா உள்வாங்கி ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கால் என்னோட மறு உருவம் அப்படி பேசிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும், எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இதை கொண்டு போய் நம்ம ஹை லெவல் மீட்டிங்ல கொண்டு போய் விட்டோம்னு வச்சுக்கல, இந்த 12 இன்கிரீடியன்ஸுக்கு இதுதான் ஒரிஜினல் யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த 12 இன்கிரீடியன்ஸ் பத்தி ஒரிஜினல் யூசஸ். இப்போ கூட மேடம் கூட பாருங்களேன், அவங்க கிளாஸ் எடுக்கும்போது கூட ஒரு பிளான்ட் எடுத்தாங்கன்னா அந்த பிளான்ட் எடுக்கும் போதே டோட்டலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பிளான்ட் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் டோட்டல் இன்கிரீடியன்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எலெக்ஷன் மிக்ஸ்ல அப்படிலாம் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் மட்டும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தா குகுர்பிட்டா மொசாட்டா அப்படின்னா பவர் ஹவுஸ் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை கரெக்டா சொல்றீங்க. கன்சர்வேனா அதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி சொல்றீங்க. ஹார்டிசப்ஸ்னா அதுக்கு உண்டான அந்த உச்சரிப்பும் மாறல. ரொம்ப அற்புதம் மகிழ் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது கண்டிப்பா அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நல்லா எல்லாருமே பண்றீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தப்புல இதை மைண்டப் பண்ணிக்கலாம். இன்னொரு மீட்டிங் ஒன்று காத்துட்டு இருக்கு, அதை முடிஞ்சால் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரமேஷ் சார் சொல்லுவாரு. தேங்க்யூ ஓகே சார், நன்றி ஓகே. சார், நன்றி. எல்லாத்துக்கும் மூலகாரம் நீங்க தான் சார். நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ so மச் சார். நன்றி சார். எனக்கு அதல்ல, எனக்கு உங்களை இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரையும் உங்களையா பார்க்கணும், என்னையா பார்க்கணும். அதாவது ஒவ்வொருத்தரோட உடல் வார்த்தையிலையும் நான் இருக்கிறதா நான் உணரணும். அப்படிங்க எப்போ அதை ஃபுல்ஃபில் பண்றீங்களோ அப்பதான் நான் ஃபுல் ஃப்ரீடம் ஆயிடுவேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. கிரேட் சார், அகில் சார், சூப்பர் சார். எல்லாத்தோட இதுலேயும் நீங்கள் கவனம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார், ரொம்ப சூப்பர். ஓகே நன்றி லீடர்ஸ், சார், நன்றி. அது கிரேட் சார், வெல்கம். ஓகே லீடர்ஸ், அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்குது. யாருங்கிறத நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளோட கிரேட் அப்ளைன் மோகன் சாரோட பயிற்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதே 8:1க்கு நம்மளோட கிரேட் லீடர்ஸ், இப்போதைக்கு எம்எஸ்டி டீமில் எடுக்கிறோம், வரக்கூடிய காலங்களில் ட்ரிபிளம் டீம்ல இருந்து வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இதில் எல்லாருமே கலந்துக்கணும், எல்லாருமே நம்மளை மாதிரி டாக்டர் சார் மாதிரியே பேசணும் அப்படிங்கிறதான் நோக்கம். அதனால் எல்லாருமே உள்ளே வருவோம், நிறைய கற்றுக்குவோம், நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வருவோம். தேங்க்யூ லீடர்ஸ். 8:43 ஆயிடுச்சு. யோகி சாரோட பயிற்சியில் கலந்துக்கலாம், லிங்க் அனுப்பியாச்சு. ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ். பவர் மார்னிங் மீட்டிங்கில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.